Hey tech lovers, this is Tech in Tamil. So என்னென்ன ஆப்ரேட்டர்ஸ்லாம் இருக்குது? அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ், ரிலேஷனல், லாஜிக்கல், அசைன்மெண்ட், கண்டிஷனல், இன்க்ரிமெண்ட் அண்ட் டிக்ரிமெண்ட், ஸ்பெஷல் ஆப்ரேட்டர்ஸ், அந்த மாதிரி நமக்கு நிறைய ஆப்ரேட்டர்ஸ் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ் பார்ப்போம். அடிஷன், சப்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன் அண்ட் மாடுலோ. ஸோ இது எல்லாமே என்னென்னா அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ்க்கும் நம்ம எப்படி உள்ள கோடிங் எழுதி எப்படி நம்ம அதை எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஆப்ரேட்டர்ஸை அந்த ப்ரோக்ராமை நம்ம எப்படி காப்பி பண்ணி நம்மளுடைய கம்பைலரில் போட்டு பார்க்கலாம் என்ன வருது அப்படின்றத நம்ம செக் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்மளுடைய ரிட்டர்ன் 0 வரைக்கும் நமக்கு அதிலே இருக்குது. நம்மளுடைய மெயின் ஃபங்க்ஷனுக்கு உள்ளே இருக்கிறத மட்டும் நம்ம காப்பி பண்ணிவிட்டு இங்கே இருக்க பிரிண்ட் ஆஃபை நம்ம தூக்கிட்டு இந்த இடத்துல நம்ம அதை பேஸ்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு இந்த ப்ரோக்ராமுடைய எக்ஸ்ப்ளனேஷனை நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துலாம் என்ன இதில் கொடுத்துருக்காங்க அப்படின்றத. ஸோ நம்ம பார்த்துருக்கிறது அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ். ஸோ ஒரு ஆப்ரேட்டர்ஸ்னாலே 2 வேரியபிள் இல்லாமல் நம்ம ஆட் பண்ண முடியாது, சப்ட்ராக்ட் மைனஸ் பண்ண முடியாது. ஸோ இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா 2 வேரியபிளை டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. ஏன்றது ஒரு வேரியபிள், பின்றது ஒரு வேரியபிள். ஸோ வேரியபிள் டிக்ளரேஷன் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். முன்னாடி என்ன இருக்கணும் அப்படின்னா அதோடைய டேட்டா டைப்போட தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா நம்ம டிக்ளேர் பண்ணியிருக்கணும். ஸோ 10 என்ற நம்பரும் 3 என்ற நம்பரும் இன்டீஜர், அதாவது ஒரு நம்பர் அப்படின்றது குறிக்குது. ஏன்றது வேரியபிள் நேம், பின்றது வேரியபிள் நேம். ஸோ நான் 2 வேரியபிள் டிக்ளேர் பண்ணுறதுனால ஒரு டைமும் இன்ட்டுன்னு போடாமல் செப்பரேட்டர்ஸ் கமா அப்படின்றத நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னா ஒரே இன்டீஜர் டேட்டா டைப்பாக அது சேஞ்ச் ஆகிடும். சரிங்களா? ஸோ இதான் ஃபர்ஸ்ட் லைன் டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. ஸோ அரித்மெட்டிக் ஆப்ரேட்டரில் என்னெல்லாம் இருக்குது? அடிஷன், சப்ட்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன், மாடுலோ. இது எல்லாமே நம்மளுடைய ப்ரோக்ராம்லேயே இருக்குது. சரிங்களா? அங்கே இருக்க ப்ரோக்ராமை அப்படியே தான் நான் இங்கே காப்பி பண்ணி போட்டிருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு பிரிண்ட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்டுக்கு உள்ள எப்படி நம்ம எழுதணும் அப்படின்றத நான் பார்த்துருக்கேன். இதுக்கு முன்னாடி நான் சொன்னேன் டபுள் கோட்ஸ்குள்ளே உள்ள என்ன எழுதுறீங்களோ அது அங்கே ஒர்க் ஆகும் அப்படின்றத நான் சொன்னேன். சரிங்களா? ஸோ அதெல்லாம் அதுக்குள்ளே இருக்க இப்போ ஒரு நேம் கொடுத்து அந்த நேம் அப்படியே பிரிண்ட் பண்ணணும், எந்த ஒரு ஆப்ரேஷனும் இல்லாமல் நீங்கள் பண்ணணும் அப்படின்னா அந்த மாதிரி டபுள் கோட்ஸ்குள்ளே கொடுக்கறது நமக்கு வந்துடும். ஸோ இங்கே நம்ம ஆட், சப்ட்ராக்ட், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன் இப்படின்ற ஃபங்க்ஷன்ஸ்லாம் நம்ம பண்ண போகிறோம் இல்லையா? ஸோ அதுக்கான சில ப்ரொசீஜர்ஸ் இருக்குது பிரிண்ட்எஃபை எப்படி எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்களா? ஸோ இதில் பாருங்களேன், பிரிண்ட்எஃப் ஃபஸ்ட்டு லைன் என்ன பண்ண போகுதுன்னா அடிஷனை பண்ண போகுது. அடிஷனை எப்படி பண்ணுது? ஸோ ஃபஸ்ட்டு அதே மாதிரியே டபுள் கோட்ஸ்குள்ளே இந்த உள்ளே என்ன எழுதுறீங்களோ அது அங்கே பிரிண்ட் ஆகும். ஸோ இந்த அடிஷன் அப்படின்றது அவுட்புட் ஸ்க்ரீனில் நமக்கு வரப்போகுது. அடிஷன் என்ன வச்சுருக்காங்க? கோலன்னு வச்சுருக்காங்க. இது வரைக்கும் நமக்கு டிஸ்பிளே ஆக போகுது. அதனால் நம்ம இதை எழுதியிருக்கோம். இது வேறு எந்த ஒரு ப்ராசஸையுமே பண்ணலை அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ எப்பயுமே என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபார்மேட் ஸ்பெசிஃபையர் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஃபார்மேட் ஸ்பெசிஃபையர்னால் என்ன அப்படின்னா இப்போது இந்த ஏன்றது இன்டீஜர் அப்படின்றது இந்த லைனுக்கு தெரியும். ஸோ நான் பிரிண்ட் பண்ணும்போது அது இன்டீஜர் தான் அப்படின்றத நான் மென்ஷன் பண்ணணும் அப்படின்னா அங்கே நான் என்ன யூஸ் பண்ணணும் அப்படின்னா %d அப்படின்றத யூஸ் பண்ணணும். சரிங்களா? ஸோ இன்டீஜராக இருந்துச்சுன்னா நான் என்ன ஃபார்மேட் ஸ்பெசிஃபையர் யூஸ் பண்ணணும்? %d. இந்த %d போட்டால் தான் இங்கே வரக்கூடிய அவுட்புட், என்னுடைய அவுட்புட் ஒரு இன்டீஜர் அப்படின்றத நான் இந்த பிரிண்ட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்டில் சொல்கிறேன் அப்படின்றது மீனிங். சரிங்களா? இங்கே என்ன எனக்கு வேணும்? ஃபஸ்ட் லைனில் அடிஷன் எனக்கு வேணும். இங்கே அடிஷன் நான் கொடுத்துட்டேன். இந்த இடத்துல இந்த ஃபார்மேட் ஸ்பெசிஃபையரை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்டீஜர் இருந்தால் என்ன வரணும்? %d. ஸோ இது /n நியூ லைன். ஒரு அடிஷனுக்கு அப்புறம் ஒரு நியூ லைனை க்ரியேட் பண்ணி சப்ராக்ஷன் கொடுங்க, இதுக்கடுத்து ஒரு நியூ லைனை க்ரியேட் பண்ணி மல்டிப்ளிகேஷன் கொடுங்க அப்படின்றதுக்கு தான் இந்த லைன். சரிங்களா? இந்த /n நியூ லைனுக்கானது. ஸோ இதில் நம்ம கண்டிப்பாக போட வேண்டியது என்ன அப்படின்னா அந்த %d மட்டும்தான். ஸோ பிரிண்ட் ஆஃப்னாலே டபுள் கோட்ஸ்குள்ளே என்ன பிரிண்ட் ஆகணுமோ அது எப்பயுமே டைப் பண்ணிட்டீங்க. அடிஷன் எனக்கு டைப் ஆகணும். அதோடைய அவுட்புட் எனக்கு என்ன அப்படின்னா ஒரு இன்டீஜராக இருக்க போகுது. அதனால் நாங்கள் என்ன ஃபார்மேட் ஸ்பெசிஃபையர் யூஸ் பண்ணியிருக்கேன்? %d யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ கமா இப்போது ஆப்ரேட்டரை நம்ம எங்கே யூஸ் பண்ண போகிறோம்? இதே சேம் லைனில் A+B அப்படின்னு பண்ணால் எனக்கு அடிஷன். சேம் வே சப்ராக்ஷனுக்கு A-B, A*B மல்டிப்ளிகேஷனுக்கு /bனா டிவிஷன், % போட்டால் அது மாடுலஸ். ஸோ இந்த மாதிரி ஒரு இதுக்கும் நம்ம கொடுத்துக்கணும். ஸோ இது எல்லாமே %d ஃபார்மேட் ஸ்பெசிஃபையர் தான் நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். ஏன் அப்படின்னா ஸோ இங்கே நம்ம இன்டீஜர் எல்லா டேர்முமே என்னெல்லாம் ஃபாலோ ஆகுது? இன்டீஜர் டேட்டா டைப்பில் ஃபாலோ ஆகுது. சரிங்களா? ஸோ இப்போ இந்த ப்ரோக்ராமை நம்ம ரன் பண்ணி பார்த்தலாம் நம்மளுடைய அவுட்புட் என்ன வருது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கோட் எக்ஸிக்யூஷன் சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னு வந்துச்சு.
ஸோ இங்கே கொடுத்துருக்க நம்பர் என்ன நம்பர் 10 and 3. 10 and 3 ஆட் பண்ணால் என்ன வரும், நமக்கு 13 வரும். சப்ராக்ட் பண்ணால் என்ன வரும், 7 வரும். மல்டிபிள் பண்ணால் 30 வரும். டிவைட் பண்ணால் என்ன வரும், 3 வரும். மாடுலஸோட வேல்யூ என்ன வரும், 1 அப்படின்றது நமக்கு வரும். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி ஒன்றுமே நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, நம்மளுடைய ஆப்ரேட்டரை யூஸ் பண்ணி நம்மளுடைய வேரியபிள்ஸ்லாம் டிஃபைன் பண்ணி நம்ம பார்த்துக்கலாம். சரிங்களா? ஸோ இப்போது ஃபஸ்ட்டு ப்ரோக்ராமுக்கு இதுக்கு ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியுதா? முன்னாடி எல்லாமே சேம் லைனில் வந்துச்சு. ஸோ அதில் என்ன ப்ரோக்ராமில் தப்பு அப்படின்னா, இங்கே /n போட்டிருந்தாங்க. /n போட்டால் தான் ஒன்றுமே இந்த மாதிரி கீழே கீழே நியூ லைனில் வரும். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி நியூ லைனில் கீழே கீழே விசிபிளாக வரணும் அப்படின்னா நம்ம ஃபார்மேட் ஸ்பெசிஃபையருக்கு பதிலாக என்ன போட்டுக்கலாம், /n போட்டுக்கலாம். ஸோ ஆல்ரெடி எப்படி இருந்தது, /n அப்படின்னு இருந்தது. இப்போ நம்ம ரன் பண்ணி பார்த்தா என்ன வருது, நமக்கு இது மட்டும் சேம் லைன்லேயே வருது. ஸோ அந்த மாதிரி இருந்தால் நமக்கு விசிபிலிட்டி இல்லைன்றதுனால நம்மளுடைய நியூ லைன் போட்டு நம்ம என்ன பண்ணி பார்த்துக்கலாம், எக்ஸிக்யூட் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ புரிஞ்சுதா, ஒரு அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸை எப்படி நம்ம ப்ரோக்ராம் பண்ணி ரன் பண்ணி பார்க்கலாம் அப்படின்றத நம்ம இப்போ பார்த்தோம். சரிங்களா? Don't forget to subscribe. Hit the bell button. Thank you.